அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ லீலாசுகரின் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம் மூன்றாவது ஆஸ்வாசத்தில் நேற்றைய தினம் 63-64வது ஸ்லோகம் அனுபவித்தோம். நினைக்க நினைக்க தவிட்டாத இன்பம் அளிப்பவன் என்றும், மனமே தூங்காதே கண்ணனை பார் விழித்தெழு அவனை அனுபவி என்ற ஆச்சரியமாக அனுபவித்தவர். இன்றைக்கி 65வது ஸ்லோகத்தில் கண்ணன் சின்ன பையனாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் அவன் கீர்த்தியில் பெரியவன், சர்வேஸ்வரன் என்று அனுபவிக்கிறார். சரணயோரருணம் கருணார்த்ரயோஹோ கச்சபரே பகுலம் விபுலம் திருஷோஹோ வபுஷி மஞ்சுள மஞ்சனமே சகே வயசி பால மகோ மதுரம் மகஹ சரணயோரருணம் கருணார்த்ரயோஹோ கச்சபரே பகுலம் விபுலம் திருஷோஹோ வபுஷி மஞ்சுள மஞ்சனமே சகே வயசி பால மகோ மதுரம் மகஹ. அவன் வயசில் சிறுவன், குட்டி பையன். ஆனால் அவனுடைய திருவடி இணைகள் கருணை பெருக்கால் நெகிழ்ந்தும் சிவந்தும் தாமரை போன்று இருப்பவைகள். கருணை அந்த வாத்சல்யமே அந்த வாத்சல்யத்தினால் சிவந்து விட்டதோ என்பது போல. அவனுடைய கேசங்கள், முடிக்கற்றைகள் அவ்வளவு அடர்த்தி. கண்கள் விசாலமாக கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரிய கண்கள், விசாலமான கண்கள். திருமேனி வெகு அழகு, வெகு வடிவு. அவன் கருமை நிறம் மையை போன்று பளபளப்பு. மொத்தத்தில் அவன் ஒரு ஆச்சரியமான இனிமையான பரஞ்சோதி ஸ்வரூபன் என்கிறார் சுவாமி. சரணயோரருணம் கருணார்த்ரயோகோ, கருணையினால், ஆர்த்ரயோகோ குளிர்ந்திருக்கும் சரணயோகோ திருவடிகள். அருணம் கச்சபரே, அருணம் சிவப்பு, திருவடிகளில் சிவப்பு. சரணயோகோ அருணம், திருவடிகளில் சிவப்பு. கச்சபரே பகுளம், கூந்தல் கற்றை நெருக்கம் அடர்த்தி. திருஷோகோ கண்களில் விபுலம் விஷாலம். அஞ்சன மேச்சகை மை போல் கருத்திருக்கும். வபுஷி மஞ்சுளம் மேனியில் அழகு. வயசி பாலம் வயதில் இளமை. அஹோ ஆச்சரியம் ஆச்சரியம். மதுரம் இந்த இனிமையான மகஹா கண்ணனுடைய பேரொளி வடிவம் என்கிறார் சுவாமி. கருணையினால் குளிர்ந்திருக்கும் திருவடிகளில் அருணம் சிவப்பு, கூந்தல் கற்றை நெருக்கம் அடர்த்தி, கண்களோ விஷாலம், மை போல கருத்திருக்கும் திருமேனி அவ்வளவு அழகு, வயதில் இளமை. ஆச்சரியமாக இருக்குது இந்த இனிமையான பேரொளி வடிவம் ஆன அந்த கண்ணன் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் கண்ணன் ஒரு கோபால சுந்தரி, பால கோபால சுந்தரி என்று கண்ணனை ஒரு பெண்ணாக வடிவத்தை கற்பனை செய்து கவி வழிபடுகிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். மாலாபர்ஹ மனோஜ்ஞ குந்தளபராம் வன்ய பிரசூனோக்ஷிதாம் சைலே யத்ரவ க்ளுப்த சித்திரதிலகாம் சஸ்வன் மனோஹாரிணீம் லீலாவேணுரவாமிருதைகரசிகாம் லாவண்யலக்ஷ்மீமயீம் பாலாம் பாலதமாள நீலவபுஷம் வந்தே பராம் தேவதாம். அந்த சிறுமி வடிவில் இந்த பாலகிருஷ்ணன், பாலகோபால சுந்தரி சிறுமி வடிவில் இருக்கிறாள். அவளிடம் கிருஷ்ணனின் அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. அவளுடைய கூந்தல் கற்றை மலர் மாலைகளாலும் மயில் பீலிகைகளாலும் மயில் இறகுகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மனம் கவர்வதாக இருக்கிறது. காட்டு மலர்களால் மேனி முழுவதும் அவள் தூவப்பட்டிருக்கிறாள். மலை காவியை குழைத்த அழகான திலக்கம், கஸ்தூரி திலக்கம் போல நெற்றியில் இடப்பட்டிருக்கிறது. அவள் எப்பொழுதும் மனதை கவரும் லாவண்யத்துடன் இருக்கிறாள். புல்லாங்குழலில் அமுதமயமான இசையை விளையாட்டாக இசைத்து அந்த நாத இன்பத்தில் மனம் ஒன்றி ரசித்திருக்கிறாள் இந்த பாலகோபால சுந்தரி. அழகு செல்வத்தின் வடிவமாகவே இந்த சௌந்தர்ய லக்ஷ்மி இருக்கிறாள். அவள் தமாலம் என்ற பச்சிலையின் இளம் தளிர் போல கருநிறத்தில் இருக்கிறாள்.
இப்படிப்பட்ட அந்த தேவதையை, இந்த கோலத்தில் எனக்கு காட்சியளிக்கும் அந்த கண்ணனை நான் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.